உன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவரை வேற யாரையாவது லவ் பண்ணிருக்கலாம் இல்லையா? உன்னோட கல்யாணம் வர ஆக்சிடென்ட்ல நடந்த கல்யாணம். ஒரு நிர்பந்தத்தினால தாலியை கட்டிட்டு அப்புறமா பிரிஞ்சிடலான்னு முடிவெடுத்திருக்கலாம் இல்லையா? அதனாலதான் பிரிய போறோம், டைவர்ஸ் அது இதுன்னு பேசுறாரோ என்னவோ. என்னடி என்னென்னமோ சொல்ற? இல்ல, இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம்ன்றதுனால சொன்னேன். அந்த பொண்ணு மறக்க முடியாதுன்ற காரணத்தினால கூட அவரால் உன்னை ஏத்துக்க முடியாம இருக்கலாம்ல. மஞ்சு, இல்ல வேதா, இது வரைக்கும் அவர் யாரையாவது லவ் பண்றாருன்னு உனக்கு தோணிருக்கா? இல்ல. ஒரு சின்ன டவுட் ஆகுது. இல்ல. அப்ப வேதா, நீ ஒண்ணு பண்ணு. அவர் வேற யாரையாவது லவ் பண்றாரா, அவர் லைஃப்ல ஏதாவது காதல் இருந்திருக்கான்னு நீ கண்டுபிடி. எப்படி? அவரோட போன் எடுத்து பாரு, டைரி எடுத்து பாரு, பர்ஸ், ஷர்ட் பாக்கெட், பேண்ட் பாக்கெட்னு செக் பண்ணு. ஐயோ, நான் மாட்டேன்பா. அவரோட பர்ஸ், போன், இந்த பர்சனல் திங்ஸ் எல்லாம் தொட்டா அவருக்கு பயங்கரமா கோவம் வரும். ஓஹோ, போன், பர்ஸ் இதெல்லாம் தொட்டா கோவம் வருமா? அப்ப கன்ஃபார்மா இது லவ்வா தான் இருக்கணும் வேதா. ஏய், நீ எதுக்கு உடனே டென்ஷன் ஆகுற? நான் இருக்கலாம் தான் சொல்றேன். ஓ மனசுல ஆசையை வளர்க்கறதுக்கு முன்னாடி அவரு மனசுல என்ன இருக்குன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதனாலதான் நான் சொல்றேன். நீ வேணும்னா இப்படி பண்ணு. எப்படி? யாரையாவது லவ் பண்றீங்களான்னு அவர்கிட்ட டைரக்டா கேட்டுரு. அது ரொம்ப சிம்பிள்ல. என்னடி சிம்பிள்? அவர்கிட்ட போய் எப்படி நீங்க வேற யாராவது லவ் பண்றீங்களான்னு கேட்க முடியும்? கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? சும்மா தோணுச்சு, உங்க லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது, அதான் கேட்டேன்னு சொல்லு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இங்க பாரு வேதா, சும்மா தாங்கிட்டு இருக்கிறதுல வேலைக்கே ஆகாது. பட்டு பட்டுன்னு பளிச்சுன்னு பேசணும். அதுதான் எப்பவுமே பெஸ்ட். இது உன் வாழ்க்கை. சோ நீ தைரியமா ஃபேஸ் பண்ணு. ஓப்பனா கேட்டு தப்பே இல்ல. என்ன சொல்றாருங்கறத வச்சு அதுக்கப்புறம் நம்ம மத்ததை யோசிச்சுக்கலாம். என்னடி? சரி, கேக்குறேன். அவ சொல்றதும் சரிதான். இவருக்கு ஏற்கனவே ஒரு லவ் இருந்திருக்கும். அதனாலதான் நம்ம கிட்ட நெருங்கி பழகாம யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி பேசி நம்மள அவாய்ட் பண்றாரு. வேதவல்லி, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அவர்கிட்ட பேசி அவரோட பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா, ஆனா இத பத்தி அவர்கிட்ட எப்படி பேசுறது? வேதவல்லி, உன்னால முடியும். தைரியமா அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. ஹாய் வேதாஜி. ஹாய். சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? சும்மா துணி மடிச்சிட்டு இருக்கேன். ஓ சரி. எனக்கு செம டயர்டு, தூக்கம் வருது. அத்தனை வச்சுக்கோங்களேன், நல்லா குறைத்த ஒரு அளவு தூங்கிடுவேன். ஓகே, குட் நைட். ஐயோ, வந்த உடனே தூங்க போறேங்கிறாரு. இவர்கிட்ட பேசலாமா வேணாமா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, பேசிட வேண்டியதான். வேதாஜி, இந்த லைட் எரிஞ்சா எனக்கு தூக்கம் வராது. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக சட்டு போட்டு வேலையை முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிடுங்க. ஓ, எப்பவும் இவர் தூங்குறதுக்கு நைட்டு 1-2 ஆகும். இன்னைக்கு என்னடான்னா சீக்கிரம் படுத்துட்டாரு. இவர்கிட்ட எப்படி பேசுறது? வேதவள்ளி, தைரியமா பேசு. ஏங்க? என்ன வேதாஜி? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான். என்ன மேட்ரு? சும்மாதான். சும்மா தானே, நாளைக்கு பேசிக்கலாம். இல்ல, ஐம் வெரி டயர்டு. பிசிக்கலி அண்ட் மென்டலி பயங்கர டயர்டிங்கா இருக்குது. இப்ப மைண்ட்லாம் தூங்கணும் மட்டும்தான் நினைக்குது. நம்ம எது வந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே? என்ன பண்றது? அலை பாயுதே இந்த நேரத்துல அலை பாயுதே. இந்த மல்லிகாவுக்கு அறிவே கிடையாது.
ராத்திரி நேரத்தில் ஃபோன் பண்ணாதான் கேட்கலாவ ஒட்டி போதும் என்னை மாட்டி விடுறதுக்கு. யாருங்க போன்ல? ஃப்ரெண்டு. எடுங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ஃபோன் எடுக்கலன்னா இவ டங்குவார் எடுத்துருவா. தூங்கிட்டேன்னு போய் சொல்லி எஸ் ஆக முடியாது. இப்போ தான் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி வந்தோம். அவள் பயங்கரமான கேடிக்குள்ளே வச்சு லாஸ்ட் சீன் மெசேஜை பார்த்து கண்டுபிடிச்சிருவாளே, ஃபோனை எடுத்துருவா. ஏங்க தூங்குறேன்னு சொல்லிட்டு எங்க போறீங்க? ஃப்ரெண்டு ஃபோனில் இது சிக்னல் இங்கே எடுக்காதீங்க, விட்டு விட்டு கேட்கும். நான் அந்த பேசணும் வந்துடுறேன். ஏங்க இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்ணிருப்பா? அதுவும் வெளியே போய் பேசுறாரு. ஹலோ, எத்தனை தடவை உனக்கு இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுகிற? எங்க இருக்கீங்க? ஏன் மல்லிகா? வீட்டில் தான் இருக்கிறேன். என்ன சொன்னது? என்னால தாங்க முடியலங்க, அவ்வளவு தலைவலி. எங்க நீங்க கொஞ்சம் உடனே இங்க வாங்க. அம்மா வேற ஊர்ல இல்லல்ல. எங்க தாங்க முடியலங்க, ரொம்ப தலைவலிக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் மல்லிகா, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அடுத்த ராத்திரி எப்படி மல்லிகா என்னால வர முடியும்? எங்க ப்ளீஸுங்க, நீங்க வரலனா நான் செத்தே போயிடுவேன் போல் இருக்கு. ஏய், தேவையில்ல முதல்ல பேசுனுக்காத. நான் வரேண்ணா. ஐயோ பாவம், தலைவலிக்குதுன்றால எப்படி போறது? என்னாலும் சரி, நம்மளுக்கு மல்லிகா தான் முக்கியம். சுந்தரராஜா, இந்த செக் லீஃப்ல சைன் பண்ணிருக்கேன். சரிப்பா. பார்ட்டி வருவான், அவன்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஏஜென்சி கிரவுண்ட்ல கைது போட சொல்லு. இந்த நேரத்தில் இங்கே உட்காந்து பிஸ்னஸ் பற்றி பேசினுக்கணுமா? வேற வேலையே இல்லை இவங்க ரெண்டு பேர்த்துக்கும். வர சீன் போடுவாங்க. நம்ம எப்படி போகிறது இப்போ? ஐயோ, இப்போ கீழே போனால் ரெண்டு பேரும் பார்த்துருவாங்க, பிரச்சனை ஆகிடும். ஐயோ, ஏதாவது ஒன்று பண்ணிடுவான் நாகராஜா. பைக்கு சாமியும் ஏங்க என்ன தூங்காம இந்த நேரத்துல கிளம்புறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். நான் இப்போ வெளியே போனோம். அது இப்படி போனால் அப்பா பார்த்துருவாரு. அப்பாவுக்கு தெரிய வேணா கத்துவார். நான் இந்த வழியாக போய்க்கிறேன். தயவுசெய்து நீங்கள் அப்பா இதை கேட்டார்னா சொல்லி சமாளிச்சுக்கோங்க. அப்பா கேட்டார்னா சமாளிச்சுக்கோங்க. நீங்களா தயவுசெய்து உளறிடாதீங்க, சரிங்களா? பார்த்துக்கோங்க. என்ன இப்படி போறாரு? எங்க பாத்துங்க. ஏங்க கத்தாதீங்க, காலங்காலமாக தான் பண்ணுகிறேன். யாரை பார்க்க இவ்வளோ அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்காரு? டயர்டா இருக்கு, தூங்கணும்னு சொன்னவரு இப்படி பால்கனி வழியா இறங்கி போற அளவுக்கு அப்படி யாரை பார்க்க போறாரு? என்ன பிரச்சனையா இருக்கும்? வெயிட் பண்ணுங்க சார். பார்த்து
சார் உங்களை டாக்டர் வர சொன்னாங்க. ஆ, ஆ. எஸ் கமிங். உட்காருங்க. நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஆ, ரொம்ப வேண்டிய பொண்ணு, நான் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு. அவங்களோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? அவங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்களும் ஊருக்கு போயிருக்காங்க. ம்ஹும். என்ன எப்போ பார்த்தாலும் தலைவலி தலைவலின்னு சொன்னுங்கிறா, என்னாச்சு அவளுக்கு? அடிக்கடி தலைவலி வருதுன்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப அதுக்கு சரியான நேரத்துல ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டீங்களா? கிட்டத்தட்ட அவங்களுக்கு 1 வருஷமா தலையில பெயின் இருந்திருக்கு. ஆனா பெயின் வரும்போதெல்லாம் மெடிக்கல் ஷாப்ல டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிட்டு அஜாக்கிரதையா இருந்திருக்காங்க. மெடிக்கல் ஷாப் வெறும் மருந்து விற்கிற இடம் தான், அது ஹாஸ்பிட்டல் கிடையாது. இல்லை அது எனக்கு இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு தலைவலின்ற விஷயமே தெரியும் டாக்டர். அப்பவாவது உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது தானே? அவங்களுக்கு 1 வருஷமா தலைவலி இருந்திருக்கு. அது மூலமா அடிக்கடி பார்வை கோளாறு, வாமிட்டிங், டிப்ரெஷன், சில நேரத்துல மயக்கம் கூட வந்திருக்குன்னு சொல்றாங்க. மல்லிகா இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவங்களுக்கு இப்பவே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்கேன். ரிசல்ட் வந்ததும் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். மார்னிங் தான் கண் விழிப்பாங்க. அவங்கள ஸ்கேனிங்க்கு கூட்டு போறாங்க, நீங்களும் கூட போங்க. சரி யூ கேன் லீவ் நவ. டாக்டர், சொல்லுங்க. பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல? இருக்க கூடாதுன்னு பிலீவ் பண்ணுங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததும் பாத்துக்கலாம். சரிங்க. ஓகே. நீ 1 வருஷமா தலைவலி இருந்திருக்குது, ஏமா என்கிட்ட சொல்ல நீ? சார் சார் அட்வான்ஸ் பணம் ஒரு 10,000 உடனே பே பண்ண சொன்னாங்க. அதான் சார் அட்வான்ஸ் மணி பே பண்றேன்னு சொன்னீங்கல்ல, அத உடனே பே பண்ண சொல்றாங்க. நான் பண்ணிடுறேன், நீ போ. மல்லி, பரவாயில்லையா? பரவாயில்ல. இல்ல வலி போயிடுச்சா? சரி, நான் போய் ஏடிஎம்ல பணத்தை எடுத்து இதை கட்டின்னு வந்துடுறேன். கஷ்டப்படுத்துறேன்ல? இல்ல, என்னால உங்களுக்கு தேவையில்லாத செலவு இல்ல. ஏச்சி லூசு, நேற்று இந்த மாதிரிலாம் பேசினுக்கிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ இரு, நான் போய் கட்டின்னு வந்துடுறேன். இந்த பேரு உனக்கு ஏதாவது ஒன்றா, இந்த பாருங்க பெல் இருக்குது, அதை அடிச்சுன்னா நர்ஸ் வருவாங்க, சரியா? மேடம், மல்லிகாவோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு. இன்ட்ராக்ரானியல் நியோபிளாசம். இந்தாங்க மாத்திரை. தேங்க்யூ. சார் இன்னும் வரலையா?
இல்ல அவர் பணம் கட்ட போனார்ல, இன்னும் வரல. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு. டாக்டர் அவரை பார்க்கணும்னு சொன்னாங்க. நானே வந்து பாக்குறேன். இல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க, டாக்டர் அவரை தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. இல்ல நானே டாக்டர் கிட்ட பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நானே போய் பாக்குறேன். சரி, ஓகே. டாக்டர் வாங்க. நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. இல்லையே, நான் உங்களை வர சொல்லலையே, அவரை தானே வர சொல்லியிருந்தேன். இல்ல அவரு வெளியில போயிருக்காரு. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்டயே சொல்லுங்க. இல்ல, அவர்கிட்ட தான் நான் பேசணும். பரவாயில்ல டாக்டர், நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்குன்னு யாரும் கிடையாது. இன்னும் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் கூட ஆகல. அதனால என்ன பத்தின விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்றதுதான் கரெக்ட். ரொம்ப நாளாவே என்னால இந்த தலைவலியை தாங்கவே முடியல. இது சாதாரண தலைவலியா எனக்கு தோணல. எனக்கு ஏதாவது பெரிய வியாதி வந்துருச்சோன்னு தோணுது. எனக்கு என்ன ஆச்சு? எதனால எனக்கு இப்படி தலை வெடிக்கிற மாதிரி வலிக்குது? தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். உங்க தலையோட பின்பகுதியில 2 கட்டிகள் இருக்கு. ஆபரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு செகண்டரி ஸ்டேஜ்ல பெருசா வளர்ந்துருக்கு. அப்படின்னா எனக்கு பிரெயின் டியூமர். 2 கட்டியும் ஆழமான பகுதியில அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கா. இனிமே ஆபரேஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் இட்ஸ் ஹைலி ரிஸ்க். அப்படியே பண்ணாலும் ஆபரேஷன் 100% சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் கோமால முடியலாம், ஆர் பேரலைஸ்ட், பிரெயின் டெட்னு கூட சொல்லலாம். இனி நீங்க ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். வீட்ல தனியா இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் அப்போ அப்போ எவ்வளவு நாள் டாக்டர்? எனக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? நாள் என்ன ஷார்ட்டாமா சொல்ல முடியாது. 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட. அப்படின்னா 1 வருஷம் அப்படித்தானே? மனசை தளர விடாதீங்க. ரெகுலரா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. மேக்ஸிமம் ரிலாக்ஸா இருக்க பாருங்க. மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர், அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க. இந்த ஸ்கேன் விஷயம்லாம் அவருக்கு தெரிய வேண்டாம். ப்ளீஸ் டாக்டர். ஐ அண்டர்ஸ்டாண்ட். டாக்டர், நான் எப்போ டிஸ்சார்ஜ் ஆகலாம்? ஆஃப்டர்நூனுக்கு மேலே. தேங்க்யூ. உங்க ரிப்போர்ட். தேங்க்யூ டாக்டர். ஓகே. அப்படின்னா எனக்கு பிரெயின் டியூமர். எனக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? நாள் என்ன ஷார்ட்டாமா சொல்ல முடியாது. 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட. என்னது நீ இப்ப படுக்காம வளர்த்துனுக்குற? ஒன்றும் இல்லை, சும்மாதான். நான் சும்மாதான். அது வரைக்கும் பணம் கட்ட போனா 500 ரூபா 1000 ரூபா நோட்லாம் வாங்க மாட்டேன்ட்டாங்க. கார்டு மிஷின் வேலை செய்யல, ஏடிஎம்மும் வேலை செய்யல. அதுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டெல்லாம் சொல்லி பணம் உஷார் பண்ணி கொண்டு வந்து லேட் ஆயிடுச்சு. என்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை? என்ன சென்டிமெண்ட் டைலாகா? அதான் வேணாம். நீ என்ன இந்த மாதிரிலாம் பேச வேணும்னு சொன்னல? அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, புரியுதா? நான் போய் டாக்டரை பாட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். என்ன? நான் ஏற்கனவே டாக்டரை பார்த்துட்டேன். டாக்டர் பார்த்தியா? ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சா? என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க திட்டுவீங்க. இந்த பாரு, நீ சொல்லனா அப்போ அதிகமா திட்டு. நீ வந்து காண்டு என்ன சொன்னாங்க சொல்லு. அது
அது வந்து என்ன வந்து போய் சொல்லு. நான் அடிக்கடி தலை குளிக்கிறேன்ல, அப்பெல்லாம் சரியா தலையை துவட்டுறது இல்லைல்ல, ஆமா உங்க அம்மா உடனே கத்தினே இருப்பாங்க. இப்ப அதிகமா என்ன அதனால தலையில நிறைய நீர் கோத்துருச்சான். இனிமே இப்படிதான் அடிக்கடி தலைவலி வருமா? அவங்க பெயின் கில்லர்ஸ் அப்புறம் ரெகுலரா யூஸ் பண்றதுக்காக மாத்திரை இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. பாத்தியா, இதுதான் பெரியவங்க பேச்சை கேட்கணும்னு சொல்ற. நீ யாரு பேச்சும் கேட்க மாட்டேன், என் பேச்சும் கேட்க மாட்டேன், உங்க அம்மா பேச்சும் கேட்க மாட்டேன். இப்ப யார் கஷ்டப்படுறது? தலை குளிச்சா வந்து தலை தோட்டணும், அதை விட்டு அப்படியே ஸ்டைலா வந்தா இப்படிதான். நம்ம போ சரி, அப்போ சரியாகும்மா? எப்போ சரியாகும்னு கேட்டேன். அது 1 வருஷத்துக்குள்ள சுத்தமா சரியாயிடும் சொன்னாங்க. டோட்டலா கூர் ஆயிடுமா? ஆ, மொத்தமா நல்லபடியா முடிஞ்சிரும் சொன்னாங்க. அப்போ ஓகே. ஐயோ, இந்த டாக்டர் குத்த பில்டப்புக்கு எனக்கு ஒரு மாதிரி டர் ஆயிடுச்சு. ஏன்? அவங்க இன்னும் இந்த சினிமா பத்துல வர மாதிரி இந்த கேன்சரு தள்ள கட்டிடுது அந்த மாதிரி ஏதோ பெரிய பில்டப் பண்ணிட்டாங்க. எனக்கு அள்ளு இல்லை, பயமா பயன்ட்டேன். இப்போ என்ன மேட்ரு? தள்ள நீர் கொத்துருது, அவ்வளோதானே? அதெல்லாம் ஒன்றும் சப்ப மேட்ரு, எல்லாம் தெரியாது, நீ பயப்படாத சரியா? இதை சாப்பிட்றா இது உனக்கு. அவங்களுக்கு தேவையான மெடிசன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு டாக்டர் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஓ சரி சரி, ஓகே thank you, sir. தேங்க்யூ. டிஸ்சார்ஜ் ஆகலாமா? போயிடலாமா? நீ ரிப்போர்ட்டிங்கிறது தங்கிதா? வேற ஏதாவது எடுத்துன்னு வந்தியா? இந்த பர்ஸ் சரி உள்ள போட்டுறேன்.